எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே நம்ம தற்செயலாக நடக்கிற எல்லாத்தையுமே தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம போட்டில் போனோம் இல்லையா, அந்த அண்ணன் வந்து இன்னொரு புது போட் ஒன்று எடுக்கிறாரு. அதுக்காக நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு வீட்டுக்கு தான் வந்தோம். ஒரு இளநீ குடித்தேன். அது செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. ஆக்சுவலாக நான் ஒர்க் ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். லைக் என்ன சொல்கிறதுனா, தேர்ஸ்டே போய் நான் வேகன்சி கேட்டு வந்தேன். ஸோ வந்து என்ன மண்டே நான் ஜாயின் பண்ண தான் சொல்லியிருந்தேன். பட் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொன்னதால சாட்டர்டே ஜாயின் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்னன்னா, எனக்கு ஃப்ரைடே நைட்டு தான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தாப்புல. என்னன்னா, நான் ஒரு மோர் தென் 2 மந்த்ஸுக்கு மேலே வந்து ஸ்விம்மிங் காம்படிஷன் பார்த்துட்டு இருந்தேன். டிவிஷன் லெவலையோ டிஸ்ட்ரிக்ட் லெவலையோ வைக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் vlog ஒன்று பண்ணியிருந்தேன். அது சும்மா ஊரில் ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் வைக்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலை, ஏன்னா நான் பண்ணவே இல்லையா காம்படிஷனு. ஸோ நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு அதில் கொஞ்சம் ப்ராப்பராக நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நான் போடுறேன் இதோட இன்க்ளூட் பண்ணி. பட் வந்து இப்போது சண்டே தான் காம்படிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே டைம் இருக்குது. ஒரு நாள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ என்னோடய பிளான் என்னென்னா, போயிட்டு மதியானத்துக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸ்விம்மிங் பூல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அங்கே போய் ஃபுல்லாக இப்போ ஒரு 2 hours ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நைட் ஐஸ் பாத் எடுத்தோன்னா பாடி செம்ம ரெக்கவரி ஆகிடும். ஸோ வந்து சண்டே வந்து காம்படிஷனுக்கு ரெடி ஆகிறோம். ஒரு அளவுக்கு ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. பட் நான் ட்ரை பண்ணுவேன். மேபி ஃபஸ்ட்டு வரணும்னா கூட ஒரு 3 பிளேஸ்க்குள்ளே வரத்துக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்குமே எதனா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னு வந்து இப்போது போட்டை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் இங்கேருந்து கடல் வழியாக தான் நம்ம ஊருக்கு போகணும். 20 கிலோமீட்டரு. அதுக்குள்ளேயே கொஞ்சம் ஃபிஷ்ஷிங்லாம் இருக்குது. ஸோ அதையும் ஷூட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மணி, ஒரு 1:30 ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு கன்சியூம் பண்ணக்கூடாது. லிட்டில் பிட் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு தான் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் போகணும். ஒரு 2 hours ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இதை ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு நைட் ஒரு 7 to 8 ஒரு ஐஸ் பாத் எடுத்தோம்னா மசில் பயங்கரமாக ரெக்கவரி ஆகிடும். பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபேஸ் தெரியாது, விஷுவல்ஸ் மட்டும்தான் தெரியும். ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, இங்கே தான் வந்து 3 இளநீ வெட்டணும். சரியான டேஸ்ட். இந்த மாதிரி டேஸ்ட்லாம் வந்து இனிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. உள்ளே இருக்க அந்த வழுக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் செம்ம ஸ்வீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதான் சொன்னேன். ஆக்சுவலாக இன்னொரு எக்ஸ்ட்ரா இளநீ ஒன்று இருக்குதான். சரியான ஷார்ப் தான் போல கத்தி. சாப்பாடுலாம் கொடுத்தா அனுப்பு. ஆக்சுவலாக மீன் பிடிக்கிறவங்களும் சரி, அதை வாங்குறவங்களும் சரி, 2 பேருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. ஆனால் நடுவில் இருந்து வியாபாரின்னு இருக்காங்க. அவங்க அந்தளவுக்கு அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி தெரியலை. அதானே உண்மை. பட் 2 பேருக்குமே பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நேற்று நான் போனேன் இல்லையா ஃபிஷ்ஷிங்காக ஒரு அண்ணா கூட. அவர் வந்து ஒரு வேளை ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது பிடிக்கிற மீன் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா அவரோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நீங்கள் இப்போது ட்ரிங்கோமலியில் இருக்க மார்க்கெட் போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஊரும் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை ஃபிஷ் இருந்துச்சுன்னா அவர் உங்களுக்கு சொல்லுவார், இல்லை மெசேஜ் பண்ணுவார். உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் அவரை வாங்கிக்கலாம். அவரோட நம்பர் அவரே சொல்லுவார், நீங்கள் கேட்டுக்கோங்க. 577 11 91 565. இந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இவர் தான் அந்த ஆக்சுவலாக ஃபிஷ்ஷிங் போனார் இல்லையா, அவர் தான் இவர். இவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு வேளை அவருக்கு வந்து ஃபிஷ் எதனா கிடச்சிதுன்னா அவர் சொல்லிவிடுவார், இந்த டைமுக்கு தான் நான் வந்து கரைக்கு வருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இவரால் டெலிவரி பண்ண முடியாது, ஏன்னா அவருக்கு டைம் இருக்காது. ஏன்னா தொழிலுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் தான் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வேணும், ஏன்னா இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ அவங்க கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்குறதா இருந்தால் அந்த இடத்துக்கே வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட் தான் ஆக்சுவலாக. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வந்து நீங்கள் கஸ்டமர்ஸுக்கு கொடுத்து சப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேர் தான். ஒரு நம்பர் சொன்னார் இல்லையா, அதில் வாட்ஸ்அப் நம்பர், அதில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிடுவார் அவைலபிள் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து யார் முதல்ல பார்த்து ரிப்ளை பண்ணுறீங்களோ வேணும்னு சொல்கிறீங்களோ
அவங்களுக்கு வந்து இவர் வந்து கொடுக்குற மாதிரி ஐடியா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸு போடுவார், அதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு எப்போ பார்த்து அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எடுத்து வச்சுருவார். ஸோ காண்டாக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து வாங்கிக்கோங்க. என்ன வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க யார் ஆர்டர் பண்ணிட்டாங்களோ அதுக்கடுத்து வந்து எடுத்து வந்து லீட் பண்ணிடுவார். மலைப்பையா பீச்லேருந்து கிளம்ப போகிறோம். லைக் ஃபோன் சார்ஜ் இல்லாதனால கொஞ்சம் சார்ஜ் போட வேண்டியது இருந்துச்சு. அதனால் வாடியில் கொடுத்து சார்ஜ் போட்டேன். இப்போ நம்ம கிளம்புறோம். அதாவது நம்ம ட்ரிங்க் போயிருக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளோட வீட்டுக்கு போகிறோம். போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் மீனையும் பிடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அண்ணன். பார்க்கலாம் என்ன நடக்குது. இது சுசுக்கி. இது எத்தனை ஹோஸ் பவர்? 45 தானே? 45 தானே ஹோஸ் பவர்? 25. அதுதான் 25. 15 25. ஓ. இப்போ நாங்கள் எகெயின் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அதிர்ஷ்டமாக ஒரு பெரிய மீன் ஒன்று கிடச்சிது, சீலா மீன் சொல்லிட்டு. எனக்கு வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து நாளைக்கு நடக்க போகிற ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஒரே நாள் தான் கிடச்சிது ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு என்ன மாதிரி ப்ராக்டிஸ்? இங்கே தான் நம்ம இப்போது ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே ஷூட் பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நம்ம ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லாக்னு சொல்லி ஒரு ப்ராக்டிஸ் ஷூட் பண்ணியிருந்தோம். அதை நான் போஸ்ட் பண்ணுறேன் என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து காம்படிஷன் டைவிங் மட்டும்தான் எனக்கு ப்ராக்டிஸில் இல்லை. மற்றபடி மற்ற எல்லா ஒரு 3 ஸ்டைல் எனக்கு தெரியும். ஸோ அதான் நாளைக்கு வச்சு பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது.